ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டேட்டா. நம்ம இந்த வீடியோவில் உங்கள் பிசி லேப்டாப் வந்து நம்ம ஹெவி சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் நார்மலாக வேர்டு ப்ரௌசிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்பயே ரொம்ப ஹேங் ஆகும், இல்லை ஸ்லோவாக இருக்கும். ஓஎஸ் நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் பூட் ஆகி ஹோம் பேஜ் வர்றதுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப் பிசியில் வந்து ஃபேஸ் பண்ணீங்கன்னா நான் சொல்ல போகிற 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் லேப்டாப்போட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் பட்டனை ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து லெஃப்ட் சைடில் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட சி டிரைவ் வந்து ரைட் சைடில் இது மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகி இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் எவ்வளோ இன்ஸ்டால் ஆகிருக்கு, வீடியோஸ், டெம்பரரி ஃபைல்ஸ், டெஸ்க் இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்கலாக வந்து டெம்பரரி ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது க்ளீன் அப் பண்ணிக்கும். அதே மாதிரி இந்த ஃபைல்ஸ் எல்லாமே லோட் ஆகி இந்த மாதிரி வரும். அதில் வந்துட்டு டெம்பரரி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நம்ம நார்மலாக இன்ஸ்டால்ட் ஆப்ஸ், என்னென்ன ஆப்ஸ் நமக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு, அதில் ஏதாவது அன்வான்ட் ஆப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அன்வான்ட் ஆப்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பேக் வந்துட்டு அதே மாதிரி வீடியோஸ், இப்போ உங்கள் பிசியில் லேப்டாப்பில் இருக்கிற வீடியோஸ் ஏதாவது டெலிட் பண்ணணும் அப்படின்னாலும் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த வீடியோஸ் நீங்கள் ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து டவுன்லோட்ஸ் தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கேட்ச் ஃபைல்ஸ் தான், மற்ற எல்லாத்தையும் வந்துட்டு டிக் பண்ணிக்கங்க. டவுன்லோட்ஸில் இருக்கிற டேட்டா ஃபைல்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணது ப்ரௌசிங்கில் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை டிக் பண்ணாதீங்க. இல்லை உங்களுக்கு அதுவும் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவே வந்து 3 GB இருக்குது டவுன்லோட்ஸ்லேயே. இதே வந்து சிஸ்டமை வந்து ஸ்லோ பண்ணும். இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டா இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மட்டும் காப்பி பண்ணி வச்சுட்டு இதையும் நீங்கள் டிக் கொடுத்து ரிமூவ் கொடுத்துருங்க. நமக்கு இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு டவுன்லோட்ஸ் வேணும் அப்படின்னால அதை எடுத்துட்டு ரிமைனிங் எல்லாத்தையுமே வந்து கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணிட்டு இதில் ரிமூவ் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி பர்மனெண்ட்டாக அந்த டேட்டாலாம் டெலிட் ஆயிரும். கன்டினியூ பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேட்கும், அதை கன்டினியூ கொடுத்துருங்க. கன்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி வந்துட்டு எல்லா ஃபைல்ஸுமே வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கடுத்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் செட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அது லெஃப்ட் சைடில் ஆப்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து இன்ஸ்டால்டு ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி இன்ஸ்டால்டு ஆப்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து சில ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி ரைட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பேக்ரவுண்ட் ஆப் பர்மிஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அதில் பவர் ஆப்டிமைஸ்டு ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா லெட் திஸ் ஆப் ரன் இன் பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டு நெவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பேக்ரவுண்ட் ரன் ஆகக்கூடாது அப்படின்னா நெவர் அப்படின்னு கொடுத்துருங்க. நெவர்னு கொடுத்துட்டு பேக் கொடுத்துருங்க. இது ஒரு செட்டிங்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இதை ரைட் கிளிக், விண்டோஸ் பட்டன் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் ஸ்டார்ட் அப் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிம்பிள் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் அப் ஆப்ஸ், அதாவது உங்கள் சிஸ்டம் வந்து லேப்டாப்போ ஆன் ஆகிறப்பே இது எல்லாமே வந்து லோட் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு இது எந்தெந்த ஆப்ஸ் வந்து தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே வந்து ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. டிசேபிள்னா உங்கள் ஆப் வந்து அன்இன்ஸ்டால் ஆகாது. லேப்டாப் ஆன் ஆகிறப்ப அந்த ஆப் வந்து ஆன் ஆகாமல் இருக்கும். நீங்கள் எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் அப் சர்வீஸ் இருக்கு, அடோப் போடுது, இது நமக்கு தேவையில்லை. அதே மாதிரி கேமன் டேப்லெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இது நமக்கு வந்து எப்போ நமக்கு தேவையோ அப்போ மட்டும் இதை ஆன் பண்ணிக்கலாம். மற்ற நேரத்தில் வந்து இதோட ஸ்டார்ட் அப் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ஹைன்னு இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா நம்ம சிஸ்டம் வந்து லோட் ஆகிறப்ப இதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம சிஸ்டம் வந்து ஓஎஸ் லோட் ஆகிறத வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணும். அதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஸ் இருந்துச்சு, ஹைல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு டிசேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்க. டிசேபிள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிசேபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த மாதிரி எந்தெந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் ஆகிறப்ப தேவையில்லையோ, இப்போ எம்எஸ் கோ பைலட் இருக்கு, இது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு டிசேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்,
அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசேபிள் ஆயிடும். இந்த மாதிரி வந்துட்டு எந்தெந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே வந்து டிசேபிள் பண்ணிருங்க. டிசேபிள் பண்ணிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ 3 செட்டிங்ஸ் நம்ம மாத்திட்டோம். நெக்ஸ்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிட்டு அதுல DFRGUI நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணாலும் கீழே வந்துருச்சு. இல்லை அப்படின்னா DFRGUIன்னு டைப் பண்ணிக்கங்க. கொடுத்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்டிமைஸ் டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி வரும். அதுல உங்களோட ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் எந்த டிரைவ்ல இருக்கோ அந்த டிரைவை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சி டிரைவ்ல தான் வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீட் ஆப்டிமைசேஷன் 528 days சின்ஸ் லாஸ்ட் ஆப்டிமைசேஷன். அப்போ வந்து 528 days நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணவே இல்லை. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த சி டிரைவ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இதே இது வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டீஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். சி டிரைவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்டிமைஸை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி 100% வந்து ஓகேன்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் அதே கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க. அதுல சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் பெர்ஃபார்மன்ஸ் டைப் பண்ணுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல வந்து அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி எல்லாமே அன்செக் ஆகிடும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த 5 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பிசி லேப்டாப்போட ஸ்பீடு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.